ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் இந்த பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நிறைய சப் ப்ரோக்கர்ஸ், அதாவது டிஸ்கவுண்டட் ப்ரோக்கர்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ இதில் எது சார் நிறைய எவ்வளோ பேர் ப்ரோக்கர்ஸில் எது சார் நான் பெஸ்ட்டாக இருக்கும், நான் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கும் சரி, ட்ரேட் பண்ணுறதுக்கும் சரி, எது கொஞ்சம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் எதனா சஜஷன் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், நான் யூஸ் பண்ணுறது ஃபயர்ஸ். ஆக்சுவலாக நீங்கள் ஃபயர்ஸ்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் உங்கள் கட்டாயம் படுத்தலை. அதே மாதிரி மற்ற ப்ரோக்கர்ஸ்லாம் கம்மின்னு நான் சொல்ல வரல. ஜஸ்ட் என்னுடைய வியூஸில் என்னென்ன நான் தேர்ந்தெடுத்துன்னு அதை ஜஸ்ட் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ஓகே, ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்ல வரேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி தேதி எக்கச்சக்கமான சப் ப்ரோக்கர்ஸ் இருக்காங்க. நீங்கள் எதனாலும் தேர்ந்தெடுத்துங்க. நான் ஏன் ஃபயர்ஸ் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்றதுக்காக மட்டும் சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். வேறு எதுவும் இல்லை, உங்களுடைய சாய்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் வேணால் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ ஃபயர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடிங் வியூ பிளாட்ஃபார்ம்லேருந்து சரி, அதுக்கப்புறம் அந்த சார்ட் ரீடிங்க்கும் சரி, அந்த ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் ஸ்கேல்பிங் பண்ணுறதுக்கு சரி, சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது ஃபயர்ஸில். அதனால் நான் ஃபயர்ஸ் தேர்ந்தெடுத்தேன். சரி, ஓகே. இதில் ஒரு சின்ன ஒரு சார்ட் மட்டும் போட்டிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா இந்த சிங்கிள் மார்ஜின் அக்கௌண்ட், அதாவது ஒரே ஒரு நம்ம அக்கௌண்ட் மட்டும் இருந்து அந்த அக்கௌண்ட்லேயே எல்லாத்துக்கும் நம்ம ட்ரேட் பண்ணுற மாதிரி. இப்போது எம்சிஎக்ஸ்லேயும் சரி, நம்ம நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டிலையும் சரி, வேறு எல்லாத்துலேயும் இந்த ஒரே அமௌண்ட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற பிளாட்ஃபார்ம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. இப்போ ஃபயர்ஸும் பார்த்திங்கன்னா அதுவும் ஓகே, ஜீரோதா அப்படி அதுவும் ஓகே, ஏஞ்சல் ஒன்று ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷூனி அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா தன்னு, அதுக்கு எக்ஸா அப்ஸ்டாக்ஸு, இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகே, அதெல்லாம் எல்லாத்துலையும் நார்மல் தான். சிங்கிள் மார்ஜின் அக்கௌண்ட் தான் இப்போ இருக்குது எல்லாத்துமே. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ஆர்டர்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸ்மார்ட் ஆர்டர்ஸ்னால் என்ன சார்? இது இப்போ ஒரே டைம்லேயே லிமிட் ஆர்டர் போடலாம், ஸ்மார்ட் ட்ரையல் பண்ணலாம், ஸ்மார்ட் ஸ்டெப் ஆர்டர் வரும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபயர்ஸில் நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது ஓகே. இப்போ ஜெராதில் அவைலபிள் இல்லை, அது ப்ரெசென்ட் இப்போதைக்கு. ஏஞ்சல் ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன வேறு ப்ரோக்கர்ஸ், அதாவது டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர்ஸ்லாம் இப்போதைக்கு அதில். ஆனால் ஃபயர்ஸில் இந்த ஃபெசிலிட்டி இருக்குது, அது ரொம்ப பிடிச்சிருக்குது எனக்கு. அதில் அந்த ஏஎம்சி சார்ஜஸ், ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் இந்த வேறு சில ப்ரோக்கர்ஸ், அதாவது இப்போ ஐசிஐசிஐ இருக்கட்டும், எஸ்பிஐ இருக்கட்டும், ஹெச்டிஎஃப்சி இருக்கட்டும், இந்த மாதிரி இருக்கவங்க ஃபுல் சர்வீஸ் ப்ரோக்கர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவன் வருஷத்துக்கு சார்ஜஸ் பண்ணுவாங்க ஒரு அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறதுக்கு. அதில் கிடையாது, இதில் ஃப்ரீ தான். ஏஞ்சல் ஒன்றில் கூட ஒரு வருஷத்துக்கு ஃப்ரீ கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் சம் லிட்டில் பிட் சார்ஜ் பண்ணுறாங்க. இதில் ஷூனி ஃப்ரீ, அப்ஸ்டாக்ஸ், அது மாதிரி எல்லாத்துலேயும் ஃப்ரீ தான், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மொபைலுக்கு, அதுக்கப்புறமா வெப்சைட், அதாவது ஆன்லைன்லேயே பண்ணோம் அப்படின்னு டெஸ்க்டாப்க்கு ஒன்று. இப்போ அது அட்வான்ஸ் ஃபியூச்சர் பார்த்திங்கன்னா மொபைலில் கூட இப்போ வந்திருக்குது, எது ஃபயர்ஸில். இப்போது இது கைட் அப்படின்னு இருக்குது ஜெரோதாவில் பார்த்திங்கன்னா. ஏஞ்சல் ஒன்று சூப்பர் ஆப் அப்படின்னு ஏஞ்சல் ஒன் ட்ரேட்னு இருக்குது. அப்புறம் ஷூனி அப்ளிகேஷன் அண்ட் வெப்னு இருக்குது இதில். ஓகே. ஸோ இதில் என்ன உங்களுக்கு தெரியுது அப்படின்னா, இப்போ அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜஸ் என்ன சார் இருக்கும், ஓப்பன் பண்ணுறதுக்கு சார்ஜஸ் வாங்குறாங்களா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபயர்ஸில் ஃப்ரீ, ஜெரோதாலையும் ஃப்ரீ. ஏஞ்சல் ஒன்னில் அப்பப்போ அவங்க சார்ஜஸ் சம்டைம்ஸ் ஃப்ரீ வைப்பாங்க, சம்டைம்ஸ் ஃப்ரீ இல்லாமல் வைப்பாங்க ஏஞ்சல் ஒன்னில். இப்போ ஷூனி அப்படி ஃப்ரீ, அப்புறம் அப்ஸ்டாக்ஸ்லேயே அதுலேயும் ஃப்ரீ. சரி, இப்போ முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கணும், டிபி சார்ஜஸ். அது என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்சாக்ஷனுக்கு ₹3.50. இது ஒரு டிரான்சாக்ஷன் பை சேல் பண்ணுறது ப்ளஸ் ஜிஎஸ்டி, அது செப்பரேட்டாக சிஎஸ்டி டேக்ஸ்லாம் போடுறாங்களே, அதெல்லாம் எக்ஸ்ட்ரா. இப்போ ஜெரோதாவில் பார்த்தீங்க அப்படின்னா ₹13.50, $13.50 பர் ஸ்கிரிப்ட். ஓகே. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ₹20. இதில் ஏஞ்சல் ஒன்னில் பர் டெபிட் டிரான்சாக்ஷன் ஒரு ₹20 ப்ளஸ் 18% ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க ஏஞ்சல் ஒன்னில். இப்போது ஷூன்லி பார்த்திங்கன்னா ₹5 ப்ளஸ் ஜிஎஸ்டி. இது மாதிரி வெரிஃபிகேஷன் இதுலேயும் கம்பேர் பண்ணோம்னா ஃபயர்ஸ் ஓகே அப்படின்னு எனக்கு தோணுது. அதே மாதிரி ட்ரேடிங் வியூவில் டைரெக்டாக நம்ம ட்ரேடிங், அதாவது பை செல் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஃபயர்ஸில் இருக்குது. அதாவது அந்த நீங்கள் போய் ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபயர்ஸ் ஆப்னு இருக்குமா, அங்கே நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் டைரெக்டாக ட்ரேடிங் வியூலேருந்து நீங்கள் ஆர்டர் எடுக்கலாம். பை சேல் அதுலேருந்து நீங்கள் ட்ரேடிங் எடுக்கலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது. ஒன்றா படிச்சுட்டு போயிட்டு நீங்களும் அனலிசிஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட் என்னுடைய வியூஸை மட்டும் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிட்டு அவ்வளோதான் அது. ஓகே. சரி ஃப்ரெண்ட்ஸ், ஒருவேளை நீங்கள் ஃபயர்ஸில் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னு வச்சுங்களேன். இப்போது இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் பார்த்துருக்கீங்களே, இந்த வீடியோ கீழே இங்கே பாருங்கள், கீழே லிங்க் கொடுத்துருங்க பாருங்கள். இந்த லிங்க்லேருந்து நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இது அக்கௌண்ட் ஓப்பன் சார்ஜ் ஃப்ரீ தான் சொல்லியிருக்கீங்களா. ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் இந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும். சரி, இப்போ இங்கே கேட்கலாம், சார் நீங்கள் உங்களுடைய வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்டா சார், அதனால் எங்களுக்கு என்ன சார் பெனிஃபிட் அப்படின்னு கேட்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உண்டு. உங்களுக்கு பெனிஃபிட் உண்டு, எனக்கு பெனிஃபிட் உண்டு. ரைட்.
சரி, உங்களுக்கு என்ன சார் பெனிஃபிட் அப்படின்னு நீங்கள், அதாவது உங்களுக்கு என்ன பெனிஃபிட் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இது வந்து லைஃப் டைம் வந்து சப்போர்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து நம்மளுடைய ப்ரைம் வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க குரூப்பில் வந்து உங்களுக்கு லைஃப் டைமுக்கு ஆட் பண்ணிவிடுவேன். உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய பெனிஃபிட் அது. ஸோ இதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அப்பப்போ உங்களுக்கு நான் எப்பப்போ வெபினார் கண்டக்ட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் லைவ் மார்க்கெட் வியூஸ் வந்து உங்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருப்பேன். அதாவது இப்போ அப்பர் சைட் டைரக்ஷன்ஸ், இப்போ டவுன் சைட் டைரக்ஷன்ஸ், ஸ்டாக்ஸோடைய மூமெண்டம் என்ன அப்படின்றத உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிட்டு இருப்பேன். சரி, இந்த 2024 பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக ஆக்டிவாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நான் அதில். ஆனால் 2025 கம்ப்ளீட் ஆக்டிவ் ஆகிடுவேன். ஸோ எல்லோரும் வந்து ஜாயின் பண்ணிங்க. அதே மாதிரி இந்த ஜனவரி 4 வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே வந்து எல்லா ப்ரொசீஜரும் முடிச்சுட்டு நீங்கள் வந்து எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்கு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்களுடைய இந்த சப்போர்ட்டை வந்து லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் மூலியமாக தெரிவிக்கலாம். அதே மாதிரி அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணியும் நீங்கள் வந்து நம்மளுடைய சப்போர்ட்ஸை தெரிவிக்கலாம். ஸோ இது வந்து இப்போ ப்ரெசென்ட் வந்து 380 இருக்காங்களே, இது வந்து கிட்டத்தட்ட 420 430 வந்து நம்ம எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்க்கலாம். ஸோ எத்தனை பேர் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஜாயின் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து ஃபயர்ஸுடைய லிங்க் ஃப்ரெண்ட்ஸ் கீழே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.